நடிகர் தாவேக தலைவர் நடிகர் விஜய்க்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் திமுக பேச்சாளர். குறிப்பாக நெல்லையில் நடைபெற்றிருக்கும் திமுக பொதுக்கூட்டத்தில் திமுக பேச்சாளர் ராவணன் என்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் பேசியதுடன் அவர் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது, நாங்கள் கத்தியோடு பேசுவோம் என்றும் சொல்லி விஜய் கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக அக்கட்சியின் ஆதரவாளர் ஜலீல் என்பவர் ஆன்லைன் மூலமாக போலீசில் புகார் அளித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் பேசும்பொழுது குறிப்பாக திமுகவை பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. குறிப்பாக நாங்கள் இத்தனை ஆண்டுகாலம் ஆட்சியில் இருக்கிறோம், நேற்று வந்த நீங்கள் எப்படி எங்களை பற்றி குறை சொல்லலாம் என்ற தோணியிலும் இதில் ஆபாசமாக பல கருத்துக்களை பதிவு செய்தும் மற்றும் அவர் நடித்த பல படங்களை முன்னிறுத்தி போக்ரி என்ற அடிப்படையில் நீங்கள் தான் போக்ரி என்ற அடிப்படையில் அவரை ரவுடிசம் போல் சித்தரித்தும் அவரை ஆபாசமான வார்த்தையை திட்டியும் அவர் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்சமயம் போலீசார் குறிப்பாக காவல்துறையினர் ஆன்லைன் மூலமாக புகார் தெரிவித்திருக்கிறார். அதற்கு காவல்துறை இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக தகவல் இருக்கிறது. இருந்த போதிலும் குறிப்பாக பல்வேறு நபர்கள் பல பிரச்சனை தொடர்பாக ஆன்லைன் புகார் தெரிவித்தாலும் தாவேக தலைவர் விஜய் தொடர்பான புகார் என்பதால் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுவதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கிறார். எந்த போதிலும் உரையான விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.